சந்தோஷ் நேரம் பிச்சு எடுத்துக்கிறாப்புல மாரி செல்வராஜுக்கோசரம் படம் பார்க்கலாம். தனுஷ் படம் அந்த மாதிரி இல்லை சார், அதாவது கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அசுரன் மாதிரி தான். பட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிள் எடுத்திருக்காரு மாரி செல்வராஜ். நல்ல மூவி. கொரோனா எதுவும் இல்லை சார், நல்ல இன்ஃபர்மேஷன். அதாவது யங்ஸ்டர்ஸ் வந்து எந்த யுக்தியை பயன்படுத்தி மேலே வரணும் அப்படின்றதுக்கான நல்ல விஷயம். ஒரு படம்னா இதான் படமே. ஏன்னா அசுரில் எதுக்கு சண்டை போடான்னு சொல்லியிருக்காரு, எதுக்கு சண்டை போடணும்னு சொல்லியிருக்காரு. பூஸ்ட் பம்ப் சப்டே ஆயிடுச்சு ப்ரோ. கண்ணிலேருந்து கலங்க சூப்பர் படம். அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக்கு வேறு லெவல். படம்னா இதான் படம். நீங்கள் ப்ரோ எல்லாமே கரெக்டாக இருக்குது, எல்லா ரோல் கரெக்டாக இருக்குது. படம்னா இதான் படம். எல்லாமே வேறு லெவல், எல்லாமே வேறு லெவல் தான் பிடிச்சிருக்கு. மற்றபடி படம் ஒன்றும் இல்லை. படத்தில் எதிர்பார்த்த மாதிரி இல்லை ஜி. அசுர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ண வந்தேன், அந்த அளவுக்குலாம் இல்லை, அவ்வளோதான். ஆமாம், அதுதான் எதிர்பார்த்துருக்கேன். ஸ்டோரிலாம் நல்லா இருக்கு, செம்மையாக போகுது. பட் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை டிஃப்ரெண்ட்டாக நல்லா நடிச்சிருக்காரு இந்த படத்தில். மெயின் கேரக்டர் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. இல்லை, அது கொஞ்சம் அப்படியே ஆர்கானிக்காக நார்மலாக நேச்சுரலாக இருக்குது. மற்றபடி ஃபிட் பண்ணியிருக்கலாம். வைலன்ஸை குறைச்சிட்டு இருக்காங்க. கிளைமேக்ஸில் கொஞ்சம் டோன் டவுன் பண்ணி தான் இருக்குது. மாசின் குறைவாக தான் இருக்குது. இல்லை, கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இல்லாமே தான், அதுதான் அப்படியே பியூட்டியை படத்துக்கு. டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டாதுங்க. அதே நல்லா தான் இருந்துச்சு நேச்சுரலாக. யோகி பாபு வந்து ஆக்சுவலாக கேரக்டர் ரோல் தான் பண்ணியிருக்காரு. நெகட்டிவ் ஷேடும் இருக்குது அவருக்கு. நல்லா நடிச்சிருக்காரு. காமெடி ரோல் கிடையாது. ஹீரோயினும் அவங்க ஸ்க்ரீன் ப்ரெசன்ட் நல்லா நடிச்சிருக்காங்க. பாட்டு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஒரே ஒரு ரேப் சாங் மட்டும் வருது, அது மட்டும் பிளேஸ்மெண்ட் நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு. மீதி எல்லா பாட்டும் நல்லா இருந்துச்சு. 4.5 கொடுக்குறோம். கிளைமேக்ஸ் மட்டும் பரவாயில்ல, ஒரு டைம் பார்க்கலாம், அவ்வளோதான். ஒன்றும் இல்லைண்ணா, இல்லை கிளைமேக்ஸ் மட்டும் தான். வேறு எதுவுமே இல்லைண்ணா படத்தில். யோகி பாபுலாம் பெருசு, யாருக்குமே பெருசாக ரோல் இல்லைண்ணா. அந்த 2021 நெக்ஸ்ட் தனுஷ் இன்னொரு அவார்டு. அசுரனோட முன்னும் பயங்கரமாக இருக்குது. இல்லை, ஃபைட் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெட்டராக தான் பண்ணியிருக்காரு. ஆனால் அசுரன் லெவலுக்கு இல்லை அவ்வளோ. சாங்ஸ் சொல்கிற மாதிரி எதுவும் இல்லைங்க. பேசிக்காக ஸ்டார்டிங்கே அப்படி தான் வருது. அது அந்த ஃபீல் தான் வருது, அதனால் சொல்லுங்கள். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீன் பிடிச்சிருக்கு, ஹெவியாக சூப்பராக இருக்குது. சார், பெங்களூரில் வந்திருக்கேன். ஆனால் தனுஷ்னா சூப்பராக பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு நேஷ்னலோட விட்டு ஆஸ்கர் போனோம். எனக்கு அது இஷ்டம். ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் தலைவர், நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தனுஷ் அண்ணா. தேங்க்யூ. அதே மாதிரி தான், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் படம் தான். நல்லா இருக்கு. இல்லை, கொரோனா எதுவும் இல்லைங்க. நல்லா இருக்கு ப்ரோ. ஆனால் அசுரன் லெவலுக்குலாம் இல்லை. எதுனா வந்து மாசாக இருக்கிற சீன்லாம் ஒரு மாதிரி காமெடியாக இது, அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் அசுரன் லெவலுக்கு இல்லை, மாறி அவர் ஸ்டைலில் இருக்குது படம் சூப்பராக இருக்குது. நீங்கள் போய்ட்டு ஒரு டைம் பாருங்கள். சரியான சம்பவம் இருக்குது. எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு உரிமையை நல்லா எடுத்து சொல்லியிருக்காங்க. நம்ம உரிமையை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்லியிருக்காங்க. நீங்களும் போய்ட்டு பாருங்கள். நல்லா இருந்துச்சுண்ணா படம். நல்லா வேஸ்ட்டு தலை. நான் ஐயோ வேறு லெவலாக வந்திருக்கும் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறதுக்காக. படம் வந்து சூப்பர், நேஷனல் அவார்டு கிடைக்கும் சார். தலை வேறு லெவல் படம், பயங்கரமாக இருக்குது. பரவாயில்ல ப்ரோ, சூப்பர். அரசு அதிகாரத்துக்கும் சாதி வேறு இருந்துச்சுன்னா என்ன நடக்குங்கிறதான் படம் சொல்லியிருக்கு. படம் ரொம்ப லைக்ஜி. படம் அவ்வளோவா நல்லா இல்லை ஜி. படம் ரொம்ப ஸ்க்ரீன் ஃப்ளோ ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. டைரக்ஷன் எல்லாம் நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் பிளே நல்லா இது பார்த்தோன்னே. இந்த படம் இல்லை, எத்தனை படம் எடுத்தாலும் ஒரு மாசாக தான் இருப்பார். படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. படம் நீங்கள் அவங்க சொல்கிறாங்க இந்த படத்தை பற்றி ஒன்றுமே தெரியாதவங்க தான் சொல்லுவாங்க நல்லா இல்லைன்ட்டு. உள்ளே பார்த்துட்டு சொல்லுங்கள் படம் எப்படி இருக்குன்ட்டு. சரிங்களா? எல்லாருமே ஒவ்வொரு ரோல். யோகி பாபுலாம் வேறு லெவலில் வச்சிருக்காரு. எப்படின்னு படத்துக்கு எப்படியும் அவார்டு கிடைக்கும் கண்டிப்பாக. ஒவ்வொரு கேரக்டர் ஒரு மாதிரி இருக்காங்க. இது பாருங்கள், நானே எமோஷனலாக அழுதுருக்கேன் கடைசி கிளைமேக்ஸில். ஏங்க மியூசிக் எல்லாம் பேக்ரவுண்ட் தாங்க. அந்த பேக்ரவுண்ட் தான் கடைசி பேக்ரவுண்ட் தான் அழுவைக்குது. இது கதை அந்த மாதிரி கதை அது. ஸோ நிறைய டீட்டெயில்டாக இருக்குது. ஒவ்வொரு சீனுமே டீட்டெயில்டாக இருக்குது. கொஸ்டின் வரும் கண்டிப்பாக. அடுத்து நீட் தேர்வில் இந்த கொஸ்டின் வரும். படம் வேற லெவல். ஜாதி ஒழிப்புக்கான நல்ல படம் எடுத்துருக்காங்க சார். துரியோதனன் இவங்க புள்ள துரியோதனன் பேர் வைக்கக்கூடாதுன்ட்டு சொல்லி வச்சுக்கிறாங்க. நல்ல படம், சூப்பராக இருக்குது. ஜாதி ஒழிப்புக்கான படம். ஆக்டிங், தனுஷ் ஆக்டிங் தான் வேறு லெவலாக இருக்குது. நல்லா இருக்குது, சூப்பராக நடிச்சிருக்காரு. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. முக்கியமான இதில் வந்து பங்களிப்பே வந்து அந்த கழுதை பண்டிகை தானே பங்களிப்பு.